சொல்வதெல்லாம் உண்மை நேர்கள் மூலமா நாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நல்ல உதவி செய்வோம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க பசங்க நல்லா படிப்பாங்க. நல்ல ஒரு வேலை கிடைச்ச பிறகு நீங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்வீங்க. புரிஞ்சுதா? இப்படி நீங்க அழுதீங்கன்னா, அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்கம்மா. தைரியம் இருந்தா தான் நம்மளால எது வேணாலும் சாதிக்க முடியும். அத நம்ம இழந்துட்டோம்னா, வாழ்க்கையில நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. புரிஞ்சுதாம்மா? தைரியமா வாழுங்க. போராடுவோம். வாழ்க்கையில எல்லாரும் இருக்கீங்க. 4 பசங்க. முத்து மாரி இருக்கு ஒரு ஒரு குழந்தை. அவங்க 4 பேரும் உங்க கூட சேர்ந்து இந்த போராட்டத்துல கண்டிப்பா உங்க அம்மாவை நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? மாட்டீங்களா? சப்போர்ட் பண்ணுவீங்க. நல்லா படிங்க. உங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நல்லா படிங்க. புரிஞ்சுதா? அம்மாவுக்கு எப்பவுமே தைரியம் சொல்லுங்க. ஏன்னா அம்மா இப்ப நீங்க சொன்ன மாதிரி அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணோம். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஒரு கிட்னி தான் இருக்குன்னு சொன்னீங்க. இது எல்லாம் நம்ம அவங்களுக்கு நல்ல மாத்திரை குடுத்து, நல்ல சாப்பாடு குடுத்து, அவங்க சந்தோஷமா இருந்தா தான் இது எல்லாத்தையும் நம்ம குணப்படுத்த முடியும். அதுக்கு நீங்க எல்லாரும் 4 பேரும் சேர்ந்து முயற்சி செய்யணும். ஆனா தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. சரியா? ம். மனோகரன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். நல்லது. இன்னொரு வார்த்தை சொல்லணும்னு கண்டிப்பா சொல்லுங்க சார். இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா முனீஸ்வரர் அங்காளேஸ்வரி முனீஸ்வரர் ஆலயம்னு ஒன்று இருக்குது மேடம். அது ரொம்ப விசேஷமான கோயில். அது வந்து நாங்கள் 48 வருஷமாக திருவிழா நடத்திட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இருந்த வரைக்கும் என்னென்னா முதல்ல கோயில் தான் சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி வீடுங்கள்லாம் பால் அடைஞ்சதுனால எல்லாத்தையும் வீடை சரி பண்ணிட்டு இருந்திருக்கோம். இது வரைக்கும் கோயிலை வந்து இன்னும் சீர்படுத்தலை. அதனால் உங்களுடைய ஜீ தமிழ் மூலியமாக ஒரு 10-20 பேர் வந்து சீர்படுத்தினாங்கன்னா அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எங்க டீம், எங்க ஃபுல் க்ரூ அங்க வந்து கண்டிப்பா மேடம். ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருமே அங்க வருவாங்க. சரிங்க. நீங்க சொன்ன மாதிரி சுத்தப்படுத்தி அந்த கோயிலை மறுபடியும் நீங்க பார்க்கணும், எப்படி நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றி மனோகரன் சார். தேங்க்யூ.